பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த ஜெபத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்து போகும்போது பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அதிக நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். மகிழ்ச்சியான குடும்பம், இதை பற்றி தானே தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உறவுகள், ஒரு மனம், ஐக்கியம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்குதா? குடும்பம் உங்களுடைய குட்டி மோட்சமாக இருக்குதா? ஃபேமிலி உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? அல்லது குடும்பத்துக்குள்ளே வரவே விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர், துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். பாருங்கள், ஒரு மகளுக்கு வயிற்று வலி தாங்க முடியல, பயம், குடும்பமே தூங்க முடியாது. அப்போ எப்படி குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, வருத்தம், துக்கம். இயேசு மாற்றிட்டார்ல, அந்த துக்கத்தை மாற்றி குடும்பமே மகிழும்படி செய்துட்டார். ஒரு குடும்பத்தில் 11 வருஷமாக குழந்தையில் கணவர் அழுகிறார், கணவரே கண்ணீர் வடிக்கிறார். பாருங்கள் எவ்வளோ வேதனை, மனைவிக்கு அவமான, நிந்த. என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நீ 11 வருஷம். ஆண்டவர் மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றிட்டார்ல, ஒரு குழந்தையை கொடுத்து. இது மாதிரி எத்தனை சாட்சிகள் இல்லை? அப்போ இன்றைக்கு நம்ம தியானித்து கொண்டு வந்த காரியத்தில் மனைவிகளே என்று முதலாவது மனைவிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை தியானித்து வருகிறோம். சிலர் அவசரப்பட்டு புருஷர்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கோவப்படுறீங்க. புருஷர்களுக்கு அடுத்த வாரத்திலேருந்து புருஷர்களுக்கு ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், ஒரு கணவனுடைய உத்தரவாதம் என்ன, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, அடுத்த வாரத்தில் அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் எல்லாத்துக்குமே பேசியிருக்கிறார். பைபிள் ஒரு சைடாக பேசாது. விசுவாசிகளுக்கு பேசுகிற வேத வசனம் ஊழியக்காரனுக்கும் பேசும். ஒரு மனைவிக்கு பேசுகிற வசனம் அது கணவனுக்கும் பேசும். பிள்ளைகளுக்காக பேசுகிற வசனம் பெற்றோருக்கும் பேசும். அவர் வேலைக்காரர்களுக்காக பேசுகிற வசனம் எஜமானுக்கும் பேசும். எல்லாத்துக்குமே வசனம் அதுதான். அதான் தேவனுடைய வார்த்தை என்பது. பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பிரசங்கத்தை கேட்குற உங்களை ஊடுருவதில்லை, பிரசங்கம் பண்ணுற என்னையும் அந்த வசனம் தாக்கும். அதுதான் வசனத்தினுடைய வல்லமை. அதனால் இன்றைக்கு மனைவிமார்களை குறித்த ஒரு காரியத்தில் ரட்சிக்கப்படாத கணவரை ஆதாயப்படுத்தி கொள்வது எப்படி, அதுதான் நேற்றைய தினத்தில் சில காரியம் நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, உங்கள் கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் நேசிக்கணும். அவர் குடிகாரனாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அவரை வெறுக்கக்கூடாது. அவரை நேசித்து அவருடைய தவறுகளை மன்னித்து நேசித்து ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். நேசிக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் நம்ம தியானிக்க போகிறோம். போதனை செய்யக்கூடாது. சிலர் எப்பவும் புருஷங்கிட்ட இந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் குடும்பம் விளங்காமல் இருக்குது, அதனால் அப்படி செய்ய, அப்படி திட்டிக்கிட்டே இருந்தால், முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் கணவனுக்கு உங்களோட ஐக்கியப்பட, உங்கள் கூட சர்ச்சுக்கு வரக்கூட விரும்ப மாட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, பைபிள் வாசிங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. இது மாதிரி சிலர் ஊழியக்காரன்ட்டு கூட்டிகிட்டு என் கணவருக்கு சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ல ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? சில மனைவிமார்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்றதுனால அந்த கணவனுடைய இருதயம் மேலும் மேலும் கடினப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கணவரை வச்சுக்கிட்டே உங்களுடைய ஊழியக்காரங்கிட்ட கணவரை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை ஷேர் பண்ணணும், கணவருக்காக ஜெபிக்க சொல்லணும், நம்பிக்கையான ஊழியராக இருக்கணும். இல்லாட்டினா அவரே போய் கணவர்கிட்ட சொல்லிடுவார், உங்கள் மனைவி இப்படிலாம் சொல்கிறாங்க உங்களை பற்றின்னு, பிரச்சனை ஆகிரும். அதனால் அது கண்டவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட பேசக்கூடாது. நம்பிக்கைக்குரிய ஜெபிக்கிறவங்க, உங்களுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யாருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, இது மாதிரி வீட்டில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபிக்க கேட்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் போய் கணவர் ரட்சிக்கப்படல, கணவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு பேசக்கூடாது. இதுதான் நிறைய மனைவிமார்கள் செய்கிற தவறு. அன்றைக்கி ஆத்திரத்தில் பேசிடுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதுங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு, முதல்ல ஒரு வசனம் வாசித்துட்டு ஒரு சாட்சி வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு அந்த வசனத்தை வைத்து தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிளில் வசனத்தை திருப்பங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதாவது புதிய ஏற்பாட்டில் 319வது பக்கம், 319வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அந்த 2 வசனம் பாருங்கள். முதல் 2 வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது
அவர்களில் யாராவது, உங்களுடைய கணவர், யாராவது ஒரு கணவர் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாக இருந்தால், ரட்சிக்கப்படாமல், பைபிள் வாசிக்காமல், ஜெபிக்காமல், வசனத்தை குறித்து அக்கறை இல்லாமல், வசனத்தை கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி வாழ்கிறவங்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, அதான் வசனம் கவனிங்க, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவாங்க, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி நீங்கள் இப்போ அவங்களுக்கு டீச் பண்ணாருங்க. அதெல்லாம் கணவர் விரும்ப மாட்டாங்க. எந்த கணவர் விரும்ப மாட்டாங்க. அது உங்கள் மேலே கோபத்தை, எரிச்சலை உண்டு. அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. ஒரு ஊழியக்காட்டை கொண்டு வந்து மனைவி மாதிரி சிலர் புருஷனாகிட்ட தாறுமாறாக பேசுவாங்க. இவர் இப்படி பண்ணுறார், அப்படி பண்ணுறார், குடும்பம் அதனால தான் அப்படி ஆகுது, சொல்லுங்கள் பிரதர்ம்பாங்க. பாருங்கள், அது அவமானப்படுத்துவது மாதிரி. அப்படி செய்யக்கூடாது. வசனம் சொல்கிறத கவனிங்க. பார்த்தீங்களா, இது ஒரு அனுபவம். 13 வருஷம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கணவர் இயேசுவை அறியாதவர், ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் சொன்னார், பார்த்தீங்களா, மனைவி ஒரு நாளும் நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி குடும்பம், அது மாதிரிலாம் பேசலை. அதை பற்றியே அவங்க பேசலை. பாருங்கள், அது அவருடைய மத நம்பிக்கை வேறு, அதனால அதை பற்றியே பேசலை. சில குடும்பத்தில் அதே பிரச்சனை, மத பிரச்சனை. இது மாதிரி சில மனைவிமார்கள் ரொம்ப வைராக்கியமாக சுவிசேஷம் சொல்கிற மாதிரி புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அதெல்லாம் செய்யாதுங்க. நீங்கள் பொறுமையாக சாந்தமாக வாழ்ந்து காண்பீங்க. உங்கள் ஜெபம், உங்களுடைய சாந்தம், உங்களுடைய வாழ்க்கை. பாருங்கள், அவங்க ஜெபந்தான் பண்ணாங்க கணவருக்காக. அவங்க அதை பற்றி, அவருடைய மத நம்பிக்கை பற்றி அவங்க பேசவே இல்லை. இவங்க ஜெபம் பண்ணாங்க கருத்தாக. ஏன்னா கணவன் மனைவி, அவருடைய நம்பிக்கை வேறு, இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அதை பற்றி பேசினா ஒரு மனம் பாதிக்கப்பட்ட பிரச்சனை வரும். சிலர் நான் இயேசுக்காக வைராக்கியமாக பேசுகிறேன்னு புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேதத்தின்படி தவறு. நிறைய பேர் அதை மாம்ச வைராக்கியத்திலலாம் அதை செய்யாதங்க. நீங்கள் சாந்தமாக பைபிள் சொல்கிறபடி வாழ்ந்து காண்பீங்க. அந்த சகோதரி பார்த்தீங்களா, அதை பற்றியே பேசலை. அவருக்காக பாருங்களேன், மனைவி கூட சர்ச்சைக்கு கோப்படல. இந்த மனைவி இவ்வளோ ஜெபம் பண்ணுறா, எனக்காக அழுகிறா, கண்ணீரோடு ஜெபிக்கிறா. என்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டதில்லை, பேசினதில்லை, குறை பேசினதில்லை. நீங்கள் என்ன அப்படி கும்பிட்றீங்க, இப்படி கும்பிட்றீங்கன்னு மத நம்பிக்கை பற்றி அவங்க எதுவும் பேசலை. ஆனால் எப்படி இவ ஜெபிக்கிறா, என்ன தான் அந்த சர்ச்சில் இருக்கிற பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தாங்க. அப்போ இயேசு அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த சகோதரியின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து, ஒரே ஒரு நாள் ஒரு பாடல் பார்த்தீங்களா, என்னை மறவா இயேசுநாதா சாரோல்டாரோஜம்மா பாடின பாட்டு இன்றைக்கு எவ்வளோ ஆத்மாவை தொடுது பாருங்கள். அந்த சில பாட்டு விசில் அடித்து கூத்தடிக்க வைக்கிறதுல அது இல்லை. பாட்டுனா இருதயத்தை தொடணும், உள்ளத்தை தொடணும். பாருங்கள், ஆவியானவர் அதில் தொட்டு இன்றைக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு எப்படி மாறிட்டாங்க பாருங்கள். குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் பாருங்கள், மனைவி பலவீனம் உள்ளவங்க, கணவர் பாருங்கள் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் நான் அடுத்த வாரம் பேசும்போது நான் சொல்லுவேன், சில புருஷர்களுக்கு சிலது ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான், கணவனும் மனைவி 2 பேரும் வேலை செய்தால் வீட்டிலேயே 2 பேரும் ஒன்றா வேலை செய்யணும், சமையலும் ஒன்றா செய்யணும். ஏன்னா மனைவி சம்பளம் தேவை இருக்குல்ல அவங்களுக்கு. மனைவி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வாங்குறீங்கள, சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் 2 பேரும் பொதுவாக வச்சு ஜெபிக்கணும். அது ஒரு ஆளுக்கு குறையதில்லை, 2 பேரும் பொதுவாக வச்சு ஜெபிச்சு கர்த்தருக்கு ஒரு இதை எடுத்து வச்சுட்டு குடும்பமாக செலவு செய்யணும். அதனால் புருஷர்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதனால் திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நீங்களுடைய மனைவி தான் குடும்பம். நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு மனைவிக்கு தெரியணும். 2 பேரும் ஒன்றா வைத்து ஜெபம் பண்ணி உங்களுடைய காரியங்களை ஒன்றா தான் செய்யணும். அப்போ தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே தான் மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால் சில குடும்பத்தில் கணவர் வாங்குகிற சம்பளம் மனைவிக்கு தெரியாது, மனைவி வாங்குகிற சம்பளம் கணவருக்கு தெரியாது. நீ வாங்குறது நீ செலவு பண்ணிக்க, நான் வாங்குறத நான் செலவு பண்ணி கொள்கிறேன். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? 2 பேரும் ஒன்றுன்னு தானே சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது அப்படி தானே ஒப்பு கொடுத்தாரு, அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போ 2 பேரும் பிரிஞ்சிருந்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு இடையில தான் உள்ளுக்குள்ளே சில பேரண்ட்ஸ் நுழைஞ்சிருவாங்க. அதனால் என்ன கல்யாணம் ஆனவொன்னே மனைவிட்ட போய் சம்பளத்தை கொடுக்குற, என்கிட்ட தானே எப்பவும் தருவேன். தாய்மார்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதை பற்றிலாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு வர நாட்களில் தியானிப்போம். அப்போ நிறைய பேருக்கு நான் பகஞ்சனா கூட மாறிடுவேன். சில திட்ட கூட செய்வீங்க, பரவாயில்ல. வசனம் சொல்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அதனால் வசனத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சரியா? நல்ல ஒரு குடும்பம் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு குடும்பம். கணவன் மனைவி ஒரு பிள்ளை, அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ மனைவியானவள் போதனை செஞ்சு புருஷனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் வசனம் சொல்லுது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த வசனம் நிறைவேறிச்சுல. இதுக்கு முன்னால் போன ஒரு நேற்றுக்கு முந்தின நாள் முன்னால் சாட்சி எல்லாமே இந்த வசனத்தின்படி நிறைவேறி இருக்குல்ல. மனைவி போதனை பண்ணாமல் சாட்சியாக வாழ்ந்து ஜெபிச்சதுனால கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்ல. இன்னும் எத்தனை சாட்சி உங்களுக்கு வேணும்? வசனம், வேத வசனம் எவ்வளவு சத்தியம், வசனத்தின்படி தேவன் செயல்படுகிறார் என்பதற்கு இன்னும் எத்தனை சாட்சி உங்கள் கண் முன்னால் நிறுத்தணும். யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் யோசிங்க. அப்போ நம்மளை தான் சரிப்படுத்தணும், நம்மளை தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரியாகவே நான் இருக்கிறேன், மற்றவங்க தான் சரியில்லைன்ற உணர்வில் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை நாமே அழித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா தேவன் அங்கே செயல்படுவதை பார்க்கலாம். சரி, அதனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் இந்த மாதிரி போதனைலாம் செய்யாதுங்க. சென்னையில் சுந்தரம் ஐயான்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஏசிஐ சர்ச்சு, தெரியுமா உங்களுக்கு? நான் 45 வருஷத்துக்கு முன்னால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை புரசவாக்கத்தில் அவங்க சர்ச்சை நான் போவேன். ஐயாவை நான் பார்த்துருக்குறேன். அவங்க பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதம், ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவர் ஒரு நல்ல தெய்வ மனிதர். அவங்க ஒரு சமயம் நான் அவங்க பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. என்னென்னா, அவங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருவாங்க, கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் இதை குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அப்படி இருக்கிறவர். இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. கணவருக்கு ஆலாம் ஜெபம் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படணும்னே பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, கணவர் ரட்சிக்கப்படணும் பாஸ்டர் ஐயா, என் கணவர் சர்ச்சுக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்க. சரின்னு பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இன்றைக்கி எங்கள் கணவர்கிட்ட பேசுனா அவர் ரட்சிக்கப்படுவார், எங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த அம்மா இவ்வளோ ஜெபம் பண்ணுது கணவருக்காக, இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறது, இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கணவர் ரட்சிக்கப்படலையே. சரி, நான் வீட்டில் போய் பார்க்கலான்னு. சரி அம்மா, நான் வர்றேன் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா. கணவர் சாயங்காலம் வேலை முடிஞ்சு இத்தனை மணிக்கு வருவாருன்ன உடனே பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் உட்காந்துருந்தா அந்த கணவர் வரல, வேலை முடிச்சுட்டு வர லேட் ஆகிட்டே இருக்குது. பாஸ்டர் ஐயாவுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கும்ல, அதனால் சரியம்மா உங்கள் கணவர் இன்றைக்கி இன்னும் வரலையே, சரி நம்ம ஜெபிக்கலாம், இன்னொரு நாள் நான் உங்கள் கணவரை சந்திக்கிறேன்னு சொல்லி சரி ஜெபிக்கலான்னு முழங்கால் படிக்கிட்டாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. சரியாயினா அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். அவ்வளோதான். ஆண்டவரே, என் கணவர் குடிகாரனாக இருக்கிறாரு, என் கணவர் என்ன நேசிக்கிறதில்ல, என் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, என் கணவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என் கணவர் பாருங்கள் எப்படி உங்களை நம்ப மாட்டேங்கிறாரு, என் மாதிரி என்னை திட்டுறாரு, இத்தனை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கணவரை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே வாசித்து ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்க. பாஸ்டர் பார்த்தாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாமா, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வீங்களா? சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னாங்களா. இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக. அப்போ கேட்டாங்க, நீங்கள் இப்படி ஜெபிக்கிறீங்களா? இப்படி தான். ஆமையா, அவர் உட்காந்துருந்தாலும் இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுவேன்னா அப்படியாவது உணர்வு வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சரி ஐயான்னு கேட்டவுடனே, இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது. அதான் முதல் ஆலோசனை, கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படனு நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபமே பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்யா, அவர் குடிச்சிட்டு வந்தாலும் லேட்டாக வந்தாலும் வந்த உடனே அன்பாக கை கழுவ தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு என்ன சமைச்சு தரட்டும்னு சூடாக சமைச்சு அன்பாக நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு பரிமாறணும். அவருக்கு எல்லா சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போகக்கூடாது, கூட இருந்து சாப்பாடு கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து அன்பாக எல்லாம் கவனிக்கணும். சரி ஐயா, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிற ஐயா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் ஐயா போயிட்டாங்க. சில வாரங்கள் கழித்தது, 2-3 வாரம் கழித்தது. ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சிட்டு பாஸ்டர் எல்லாம் ஜெபிக்கும் போது இந்த அம்மா வர்றாங்க. கணவரோடு வர்றாங்க. கணவரையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயா, இதான் என் கணவர் ஐயா, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே? அப்போ இல்லை இவர் தான் கணவர், சர்ச்சுக்கெல்லாம் வர்றாருன்னொடனே அந்த பாஸ்டர் ஐயா அந்த கணவர்கிட்ட பேசினாங்க. அந்த கணவர் சொன்னார், ஐயா நான் இவ்வளோ நாள் உங்கள் சர்ச்சுக்கு வரல, இந்த இயேசுவை நம்பலை, இயேசுவை தேடலை. காரணம் என்னென்னா என் மனைவி தான் ஐயா. அவள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாள், குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள், என்னை வைத்துக்கிட்டே இருப்பாள். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணால் கூட என்னை திட்டி இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுவாள். அதனால் பார்த்தேன், நம்புகிற கடவுளும் எனக்கு வேண்டாம், போகிற சபையும் எனக்கு வேண்டாம், நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு கூப்பிடுவா. நான் வரல, நீயே எப்படி இருக்க, உங்கள் சர்ச்சு எப்படி இருக்கும், உங்கள் கடவுள் எப்படி இருப்பார், நான் வரலன்னு சொல்லிட்டேன்.
ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களாம் ஐயா, நீங்கள் வந்த பிறகு இவ மாறிட்டா, இது முன்னால் இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப அன்பாக இருக்கிறா, என்னை இப்போ திட்டுறதில்லை, என்னை மரியாதை குறைவாக பேசுகிறதில்லை, நான் குடிச்சிட்டு வந்தால் கூட என்னை அன்பாக கவனித்து பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெலாம் கொடுத்துக்கு முன்னால் தூக்கி அப்படி போட்டு சாப்பிடு அப்படின்னு போயிடுவா. இப்போ பக்கத்தில் உட்காந்து என்னை உபசரிக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாளாக என்ன நடந்துச்சு உனக்கு, என்ன நீ இப்படிலாம் திட்டுவே, இப்படி மாறிட்டேன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், எங்கள் பாஸ்டர் ஐயா ஒரு நாள் வந்திருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீ இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, கணவர்கிட்ட இப்படிலாம் அன்பாக நடந்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அதன்படி செய்கிறேன். அப்போ நான் அறிந்து கொண்டேன், அப்போ இந்த பாஸ்டர் ஐயா உண்மையான கடவுளுடைய மனுஷன், இந்த சபை உண்மையான கடவுளுடைய சபை. அப்போ அவர் இந்த பாஸ்டர் ஐயாவே இப்படி இருந்தால் அந்த கடவுள் எப்படி இருப்பார், அதனால நானும் சர்ச்சுக்கு வரணும்னு நானே வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அந்த மனைவி அவங்க நடக்கையில் மாற்றம் காண்பித்து அவங்க சாட்சியாக வாழ்ந்த உடனே ஆண்டவர் கணவனை தொடுகிறார். யோசித்து பாருங்கள், இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவர் தொட்டு. இந்த வசனம்தான், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்பதாக வேத ரொம்ப அழகாக சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பிரசவம் பண்ணக்கூடாது, சிகரெட்டை விடுங்க, என்ன சிகரெட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டக்கூடாது புருஷன்கிட்ட. நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஜெபிக்க வர்றதில்லை, குடும்ப ஜெபத்துக்கு வர்றதில்லை, திட்டி சண்டை போட்டு பிரச்சனை உண்டை நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற மாதிரி. இல்லை, தப்பு. நீங்கள் வசனத்தை கவனமாக பாருங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்கள் நடக்கை பார்க்கணும், நீங்கள் கற்புள்ள உங்கள் நடக்கை அதை பார்த்து போதனையின்றி, பார்த்தீங்களா, நீங்கள் போதிக்கக்கூடாது, நம்மகிட்ட சண்டை போடாதங்க. அதனால் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லும்போது கூட ஆண்டவருக்கு இந்த அற்புதம் செய்தார், என் கணவர் ரட்சிக்கப்படல, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சர்ச்சில் கூட சாட்சி சொல்லக்கூடாது. அவங்க கணவர் வராட்டா கூட நீங்கள் அவங்க கணவர் ரட்சிக்கப்படல, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சாட்சி சொல்லக்கூடாது. உடனே நீங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க சர்ச்சிலே அந்த மாதிரி ஊழியம் செய்கிற சில விசுவாசி இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செய்தி புருஷனுக்கு போயிடும், உன் மனைவி சபையில் உன்னை பற்றி இப்படி சொல்கிறா அப்படின்னு. உங்கள் பக்கத்தில் விசுவாசியே அதை செய்வாங்க. அப்படி ஒரு விசுவாசி கூட்டம் சபையில் இருக்கும். உடனே நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே புருஷன் என்னை பற்றி என்ன சொன்ன நீ சபையில் போய் அப்படிலாம் சொல்லி, தயவுசெய்து அது மாதிரி பிரச்சனை உண்டாக்குற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் இது மாதிரி கணவரை பற்றி சாட்சி சொல்லணுன்னு அப்படி சபையில் நடுவில் சொல்லாதுங்க. ஊழியர்கள் மத்தியிலையும் உங்கள் கணவரை வச்சுக்கிட்டே, என் கணவர் ரட்சிக்கப்படல, அப்படி பண்ணுறார் இது கூட ஒரு சொல்லுங்கள் அப்படி பேசாதுங்க, அது தப்பு. அது ஒருவேளை நீங்கள் கணவரை பற்றி ஒரு பாரம் சொல்லணுன்னா அவர் இல்லாத டைம் தனியாக, ஐயா என் கணவருக்காக ஜெபிச்சுக்கிடுங்க, இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது ஐயா, அவர் மாறணும் அப்படின்னு. அதுவும் நல்ல ஊழியரை பார்த்து நல்ல ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்டே சொன்னீங்க, அவர் போய் ஊரெல்லாம் சொல்லிடுவார், தெரியுமா அந்த அம்மா கணவரை பற்றி இப்படி பேசுது சொல்லி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகிடும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நீ அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியனமாக இதை செஞ்சிடக்கூடாது, சரியா. அப்போ போதனை செய்யக்கூடாது. 4வது ஜெபிக்கணும். கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை வைத்து தான் தேவன் கிரியை செய்வார். என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு கருத்தாக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும், சரியா. கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் அவர் சீட்டு விளையாடுறாரு, சூதாடுவார், நல்லா தண்ணி அடிக்கிறார், சம்பாதிக்கிற கொஞ்சம் பணம் சீட்டாட்டத்தில் விட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் வர்றாரு. அதனால் குடும்பத்தில் பாருங்கள், மனைவிக்கு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் சூதாட்டத்திலையும் குடியிலையும் விட்டுட்டா குடும்பம் எப்படி நடக்கும், பெரிய கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டப்படுகிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த டாஸ்மாக் கடை வந்த பிறகு லட்சக்கணக்கான குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது. இது யார்கிட்ட சொல்கிறது பாருங்கள். இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறையா கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த மாதிரி அவர் எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வெறுங்க வீட்டுக்கு வந்தால் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை. அப்போ என்ன செய்கிறது, மனைவி சண்டை போட்டு விரட்டி, எதுக்கியா வீட்டுக்கு வர்ற, என்னெல்லாம் எதுக்கியா கல்யாணம் பண்ண அப்படிலாம் பேசலை. அவங்க அதை பொறுமையாக சகித்து ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி கண்ணீரோட
ஜெபிச்சாங்க. இப்போ சாட்சி பார்த்தீங்கள்ல, 13 வருஷ குடும்ப வாழ்க்கை. அந்த சகோதரி புருஷங்கிட்ட எதுவும் பேசலை, கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அது மாதிரி அவருக்கு குடிச்சிட்டு வந்து மயங்கி விழுந்து கிடந்தா அவங்க படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் கணவரை ரட்சியும், என் கணவரை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. கணவருடைய ஆத்மா விலையேற பெற்றது. ஆண்டவரே, நான் மட்டும் மோட்சத்துக்கு போனேன், இப்படி என் கணவரும் பரலோகத்துக்கு வரணுமே, நீங்கள் அவங்களுக்காக சிலுவையிலே மறுத்தீங்களே, அந்த உத்தரவாதம் எடுத்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தினுடைய விளைவு பாருங்கள். நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் அந்த சூழ்நிலையை உண்டாக்குவார். அவருடைய ரட்சிப்புக்கு ஏற்ற சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். அதன்படி பாருங்கள், ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு விரக்தி வந்தது. இப்போ அந்த பாவத்தினால் அது சந்தோஷம் இல்லை, எல்லாம் சமாதானமும் போச்சு. வீட்லேயும் வறுமை, அதனால் வறுமை தாண்டவம் ஆடுது. அதனால் அவர் பார்த்தாரு, என்னால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் வாழணும், நான் செத்துறேன், என்னால் இதை விட முடியல, சூதாட்டத்தை குடிய விட முடியல, இது தப்புன்னு தெரிந்து விட முடியல. நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். குடிகாரனை திட்டாதங்க, என்றைக்கோ குடிக்க விளையாட்டை பழகினது இன்றைக்கி அடிமையாயிட்டார். அவருடைய மனசாட்சி வாதித்து விடுதலை விடன்னு நினச்சி விட முடியல. இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய பிரச்சனை. ஆனால் விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். அந்த மாதிரி அவருக்குள்ளே அந்த எண்ணம் வந்த போது மனைவிக்கிட்ட சொன்னால், நான் செத்து போயிடுறேன், நான் தற்கொலை பண்ணிட்டேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், என்னால் என்ன பிரயோஜனம்னு. இல்லை, ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கட்டாயம் விடுதலை தருவார், வாங்க ஒரு ஊழியக்கார்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அவர் ஜெபம் பண்ணுவார், உங்களுக்கு விடுதலை ஆயிரும். இல்லை என்னெல்லாம் யாரும் விடுதலையாக்க முடியாது, எனக்கு இந்த சீட்டாட்டம் மதுபானத்தில் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரதை எப்படி விட முடியும். இல்லை, நீங்கள் வாங்க ஒரு ஊழியக்கார்ட்ட, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவர் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஜெபந்தான் பண்ணுவார், உங்களுக்கு விடுதலை உண்டாயிரும் அப்படின்னு. மனைவி அன்பாக பேசி வற்புறுத்தி ஒரு ஊழியக்கார்ட்ட கூப்பிட்டு போனாங்க. அந்த ஊழியக்கார் பேசினார், பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார், விடுதலை என்னெல்லாம் மாற்ற முடியாது. அது சொல்லிட்டார். ஊழியக்காரரை பார்த்து, என்னெல்லாம் மாற்ற முடியாது, நான் இத்தனை வருஷம் சூதாடி மணிக்கணக்காக நாள் கணக்காக உட்காந்து விளையாடுவேன், குடிப்பை தான் என் லைஃபு, அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் சாகத்தான் வேணும், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொன்னார், இல்லை, இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை, கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு சான்ஸ் கொடுங்க, இயேசுக்கு ஒரு இடம் கொடுங்க, ஒரு சின்ன ஜெபம் நான் சொல்ல அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. சரி, நீங்கள் சொல்கிறீங்க, பார்ப்போம் உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறார் பார்க்கலான்னு. அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னி உள்ளத்தில் வாரும், எனக்கு விடுதலை கொடுன்னு கேளுங்க. சரி, அப்புறம் அந்த ஊழியக்காரர் ஜெபிச்சார் பாருங்கள். ஆண்டவுடைய கரம் தொட்டார். ஒரே நாள் ஆண்டவுடைய வல்லமை தொட்டார். அவ்வளோதான், தலைகளை ஆண்டவர் மாற்றிட்டார். அதுக்கு பிறகு சூதாட்டமும் இல்லை, மதுபானமும் இல்லை, முற்றிலும் விடுதலை, சேஞ்ச். எப்படி வந்துச்சு? அந்த மனைவி உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தாங்க. அந்த மனைவி பாரம் எடுத்து ஆத்மா பாரத்தோடு ஜெபிச்சாங்க. அதனால் ஒரு விடுதலை. நீங்கள் ஜெபிச்சா உங்களுடைய கணவர் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார். அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் இன்றைக்கி நிறைய மனைவிமாருடைய பிரச்சனை என்ன? கணவனுடைய இந்த தவறுகளை குறைகளை பெருசுபடுத்தி பேசி 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 நியாயப்படுத்தி தான் காரியம் நியாயப்படுத்தி பேசி எல்லாருக்கும் அவங்க மேலே விருப்பம் உண்டாக்கிடுறாங்க. ஏன்னா தான் சரியாக இருக்கிறன்ற மாதிரி காண்பிக்கிறதுக்கு புருஷன் மேலே உள்ள குறைகளை மட்டும் சொல்லி 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 எல்லா இடத்துலையும் பேசி குடும்பத்தார், உறவுகள், நண்பர்கள் எல்லா இடத்துலையும் அதை கேள்விப்பட்டவுடனே புருஷனுக்கு மனைவி மேலே வெறுப்பு தான் வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போது நீங்கள் கணவர் ரட்சிக்க பண்ண ஜெபம்லாம் பண்ணுறேன்றீங்க. என்ன ஜெபம்? எல்லாத்தையும் பற்றி தப்பாக சொல்லிவிட்டு, புருஷனை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் தப்பாக பேசிட்டு, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஜெபம் பண்ணுவது மாய்மாலமான ஜெபமாக கூட இருக்கலாம். பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறீங்க. உண்மையாக அவங்க கணவரை நேசிக்கிறீங்களா? அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, இயேசு அவருக்காய் மரித்திருக்கிறார், அவரும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணுன்ற ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுனால உண்டான அந்த விரக்தியினால் கணவனை வெறுக்கிறீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான், அவரால் உங்கள் லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள், கஷ்டங்கள், அவமான, நிந்தை. மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னித்து அவங்கள நேசிங்க என்பதாக ஆண்டவர் சொல்கிறார்ல, அப்படி மன்னிச்சிருங்க. மன்னித்து அவரை நேசித்து ஜெபிச்சிங்கன்னா கட்டாய ஆண்டவர் தொடுவார், மாறுவார். நான்காவது கடைசியாக ஒரு காரியம் என்னென்னா, முதலாவது நான் சொன்ன காரியம் விசுவாசிக்கணும். ரெண்டாவது நீங்கள் நேசிக்கணும். மூன்றாவது
பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது கணவருக்கு. 4வது ஜெபிக்கணும். 5வது ஒரு காரியம் மாதிரியாய் நடக்கணும். எக்ஸாம்பிளாக நீங்கள் நடக்கணும். அதான் வசனம் சொல்லியிருக்கல, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார். கட்டாயம் நடக்கும். வசனம் பொய் சொல்லாதில்ல, கட்டாயம் நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய லைஃப், உங்களுடைய சாந்தம், அமைதி, பொறுமை, அதனால் அந்த மாற்றம் வரும். எனக்கு ஒரு குடும்பம், அந்த கணவர் வந்து கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ பக்தி உள்ளவர், ஞாயிற்றுக்கிழமை காலையான சர்ச்சுக்கெல்லாம் போவார். அந்த மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க. திருமணமாகி கணவர் வீட்டுக்கு வந்தாங்க. அவர் பிஸ்னஸ் செய்கிறவர். ஆனால் அவர் பக்தியாக இருக்கிறார், சர்ச்சுக்கெல்லாம் போகிறார், மனைவி கூப்பிட்டு போவார். அதெல்லாம் இயேசு மேலே விசுவாசம்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுவார். 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட மதுபானம் குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவார். மற்ற நாளெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாயங்காலம் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்து அவர் மது பாட்டில் வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் அந்த நான்வெஜ் இது வாங்கிட்டு வந்து மனைவி கையில் கொடுப்பார். இதை கொஞ்சம் பொரிச்சு எல்லாம் கொண்டு வா என்று சொல்லி குடிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு. இந்த மனைவி பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. என்ன கணவர் அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து குடிக்கிறாங்க. ராத்திரி மணி நேரம் பேசி அது அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுன்னு அவங்க குடிக்கிறாங்க. வெளியானா தெரியாது யாருக்கும். என்னை வீட்டுக்குள்ளே தானே குடிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதான் பழக்கம். நிறைய கிறிஸ்தவம் அப்படி நினைக்கிறாங்க. நான் யாரையும் தொந்தரவு பண்ணலை, குடிச்சிட்டு கலாட்டாக பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு அமைதியாக இருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் தானே குடிக்கிறேன், அதனால் அதை பாவம் இல்லாமல் ஆயிருமா? மதுபானமே பாவம், அது பாவம்தான். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க உடனே அதுக்கு வியாக்கியானப்படுத்துறாரு. நான் குடிச்சிட்டு தெருவில் சண்டை போடலை, நான் டெய்லி குடிக்கலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியாக ஒரு குடிக்கிறேன், அவ்வளோதானே. இந்த கலாச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகுது. பெண்களும் குடிக்கிறாங்க, மனைவிமாரும். கேட்ட உண்டாக்குறீங்க, சாப கேட்ட தேடிக்கொள்கிறீங்க. அறிந்து கொள்ளுங்க, உலகம் இன்றைக்கி சாபத்துக்கு நேராய் போகிறது. அதனால் இந்த மாதிரி சில ஆண்கள், பெண்களுக்கு இன்றைக்கி இந்த சிந்தை வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஆபத்தானது. உங்கள் குடும்பமே பாழாயிரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாயிரும். தயவுசெய்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கணவர் பாருங்கள் அப்படி குடிப்பார். இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கணவர் கூப்பிட்டு, என்ன இது இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க வீட்டுக்கு, குடிக்கிறீங்க, மதுபானம் இது வீடு, நம்ம வீடு ஆண்டவருடைய வீடு, நான் ஜெபிக்கிற இடம், இப்படி எல்லாம் கடங்கப்படுத்துகிறீங்களே. ஒன்றும் பேசலை, சண்டை போடவும் இல்லை, பேசவும் இல்லை, வாக்குவாதம் பண்ணலை. அமைதியாக போய் நல்ல கட்சியெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து எல்லாம் சூடாக வச்சுட்டு அவங்க ரூம் போயிடுவாங்க. இவங்க நடராத்திரி வரைக்கும் வந்து குடிச்சிட்டு அப்புறம் கணவர் வந்து படுப்பார். அப்போ ஒரு நாள் இப்படியே ஒவ்வொரு வாரமும் நடக்குது. என்றைக்கு ஒரு நாள் வாரந்தோறும் சாயங்காலம் அப்படி வந்துடுவார். இந்த சகோதரிக்கு வருத்தம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ ஒரு நாள் இவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மனைவி உள்ளே தானே இருப்பாங்க ரூமில். என்ன பண்ணுற மனைவி அப்படி பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போய் பார்த்தா அவங்க முழங்கால் படியிட்டு தன்னுடைய படுக்கை இடையில் கண்ணில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரே, என் கணவரை இந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த கெட்ட நண்பர்களிலிருந்து விடுதலையாக்கும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், நீங்கள் என் கணவரோட பேசுங்க, ஆண்டவரை சந்திங்கன்னு அழுது ஜெபிக்கிறாங்க. இவர் வந்து பார்க்குறாரு, அதிர்ந்துட்டார். நான் செய்கிறது தப்புன்னு என் மனைவி என்கிட்ட சண்டை போடலை, என்கிட்ட திட்டலை, பேசலை. நான் எடுத்து கொடுத்து கறியெல்லாம் சமைச்சு கொடுன்னா சமைச்செல்லாம் கொண்டு வந்து எல்லாம் தந்து விடுகிறாள். ஆனால் எனக்காக அழுதை ஜெபிக்கிறாள். அந்த காட்சி அவரை தொட்டது. அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன். முடிவு எடுத்து அன்றைக்கோட மதுபானம் போச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றதை நின்றுச்சு, குடும்பமே மாறி விட்டார். அவர் கேட்டார் மனைவிக்கிட்ட, ஏன் நீ ஏன்ட்டு இது சொல்லலை? இல்லை, நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நீங்கள் பெரிய பாவம்லாம் செய்யலை, உங்களுக்கு தப்பாக தெரியலை, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் தப்பு. நான் அதை சொன்னால் நீங்கள் வியாக்கியானம் நமக்குள்ள ஒரு மனம் பாதிக்கப்படும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் உங்கள்கிட்ட பேசுவார்ல, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த நடக்கை பார்த்திங்களா, ஒரு மனைவி அமைதியாக சாந்தமாக, புருஷன் தவறு செய்தால் கூட அதை வச்சு சண்டை போடாமல் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து புருஷனை ஆதாயப்படுத்திட்டாங்க. இது ஒன்றா, இது மாதிரி எத்தனை சாட்சி இருக்குது தெரியுமா? ஒரு சமயம் நாங்கள் ஒரு ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது வள்ளியூர்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு நாள் சில வருஷத்துக்கு முன்னால்
நான் என்னுடைய மனைவியெல்லாம் காரில் வந்தேன். மதிய நேரம் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினோம். உள்ளே போய் உட்காந்து சாப்பிட ஒரு சகோதரர் வந்தார். அவர் மனைவியோடலாம் வந்தார். ஒரு கை குழந்தைக்கு வந்தார். என்னை பார்த்த உடனே சத்தம் பிரதர் சோதரன்னு பேசினா, இது என் மனைவி பாருங்கன்னா அவங்க அமைதியாக அவருடைய மனைவி சாந்தமாக இருக்கிறாங்க. என் மனைவி பாருங்கன்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மத்தியில் சத்தமாக ஒரு பாட்டில் பேசுகிறார். என்ன சொன்னார்னா, பிரதர் நான் மிருகத்தை மாதிரி வாழ்ந்தவன்றார். மிருகத்தை மாதிரி வாழ்ந்தேன், யாருக்கும் அடங்க மாட்டேன். எங்கள் அப்பா என்னை குறித்து பயப்படுவாங்க, அம்மா பயப்படுவாங்க, என்கிட்ட ஒன்று சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. வாலிப வயசில் எல்லோரும் என்னை பார்த்த டெரர் தான். அப்படி தான் நான் இருந்தேன். யாருக்கும் அடங்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். அப்படி தான் அலைஞ்சேன் நான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த பொண்ணு உங்ககிட்ட கஷ்டப்பட போகிறாளோ, எப்படி கல்யாணம் பண்ணணும்ல. அப்போ அந்த பொண்ணு கஷ்டப்பட தாய்க்கே வருத்தம், யார் கஷ்டப்பட போகிறாங்களோ நீ. ஆனால் சொன்னார், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். காரணம் என் மனைவி ஐயா. எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல, என் மனைவி ரொம்ப சாந்தம், ரொம்ப அமைதி, ஒரு நாள் என்கிட்ட சண்டை போட்டதில்லை, கோவப்பட்டதில்லை. நான் இவ்வளோ பெரிய ரவுடி மாதிரி துன்மார்க்கனாக இருந்தோம் என்னை குறித்து வருத்தப்பட்டதில்லை. அவருடைய அமைதியாக சாந்தமாக அவருடைய வாழ்க்கை என்னை தொட்டுத்தையா. அவர் ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசுவாள், அமைதியாக இருப்பாள், சண்டை போட்டதில்லை, ஜெபம் பண்ணுவா மணிக்கணக்கு. அவருடைய வாழ்க்கை என்னை மாற்றி விட்டார். இதான் வசனம் சொல்லுது. இன்னும் எத்தனை சாட்சி கேட்க போகிறீங்க? இதான் ஆண்டவருடைய சாட்சி. இன்னொரு சாட்சி நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கே நான் கிரகிக்க முடியாத ஒரு சாட்சி, அதை உங்களுக்கு சொல்ல போகிற ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கேளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-5 இந்த வசனத்தை வாசித்து நான் அதை சொல்ல போகிறேன். கவனிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-5 வசனம் பாருங்கள். 319வது பக்கம். பெண்களுக்கு ஏது அழகுன்னு வேறுன்னு சொல்லியிருப்பாருங்க. அதாவது போதனையின்றி மனைவியின் நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு பேதுரை கொண்ட ஆண்டவர் எழுதிட்டு சொல்கிறாரு. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் சொல்கிறார். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிஞ்சு உயர்ந்த வஸ்திரம் தரிச்சு இதுதான் அலங்காரம், இதுதான் அழகுன்னு நீங்கள் நினச்சி அது உங்களுக்கு மெய்யான அலங்காரம் அல்ல. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த அலங்காரம் அழிஞ்சிரும். நீங்கள் என்ன தான் போய் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணால் பார்த்தீங்களா, நான் 5 மணி நேரம் 6 மணி நேரங்க அந்த மணப்பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறது. ஆனால் நிரந்தரமாக நிலைச்சிருக்குமா? அது இல்லைக்காது. கொஞ்சம் நேரத்தில் அது அழிஞ்சிடும். வேறு அவளை அழிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்தையும் மேக்கப்பாக கலைக்கணும். அப்போ தான் நீங்கள் தூங்கவே முடியும். இதுதான் உண்மை. அது நிரந்தரமான அழகு அல்ல. அப்போ உண்மையான நிரந்தரமான அலங்காரம் எதுன்னா, சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். வசனம் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். இதை உங்களுடைய மனசில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆவியானவர் அப்போ தான் செயல்பட முடியும். நீங்கள் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு இன்னொரு பக்கம் புருஷன்கிட்ட சண்டை, பொறுமை கிடையாது, சாந்தம் கிடையாது, அமைதல் கிடையாது, வாய் ஒரு புருஷன் ஒன்று சொன்னால் 10 பேசுகிறது. நீங்கள் என்ன ஜெபிச்சும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உபவாசித்து அழுது ஜெபிச்சும் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் லைஃப் தான் பேசணும். உங்களுடைய சாந்த குணம், அமைதல் உள்ள ஆவி. அதனால் வார்த்தைகளை பேசாதபடி அமைதியாக இருக்க பழகுங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். சரியா? ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்கா தேசத்துக்கு நான் முதல் முறை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தப்போ நியூயார்க் பட்டணத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். ஒரு மலையாள சகோதரர், கேரளாவை சார்ந்த ஒரு மலையாள சகோதரர். அவர் அப்போவே ஒரு தனி டிவி சேனல் மாதிரி வச்சு கிறிஸ்துவ நிகழ்ச்சியெல்லாம் ஒளிபரப்பி கொண்டு இருந்தார். என் சாட்சியை கேட்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுங்கன்னு அவர் வீட்டுக்குள்ளே ஸ்டுடியோலாம் வச்சுருக்கிறார். அதுக்கு தான் நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் போயிருந்தபோது சொன்னார், பிரதர் நான் எப்படி இந்த இயேசுக்குள்ளே மாறினேன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை சொன்னார். கேரளாவில் அவர் இருந்தவர்.
அவருக்கு என்ன ஆசைன்னா அமெரிக்காவுக்கு போகணும். அதான் அவருடைய லைஃப்பில் ஒரே ஆம்பிஷன். இப்போவும் நிறைய பேர் அப்படி ஐடியில் படிக்கிற காரணமே அதான். அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும், அங்கே போகணுன்ட்டுன்னு. அந்த மாதிரி அவருக்கு ஆசை. அப்போ வந்து அமெரிக்காவுக்கு அவ்வளோ ஈஸியாக விசா கிடைக்காது, தரமாட்டாங்க. அமெரிக்காவில் வேலை செய்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் அமெரிக்கா போயிடலாம். அவங்கள விசா மூலமாக அவங்க மூலமாக போயிடலாம். அதனால் இந்த சகோதரி அமெரிக்காவில் ஒரு நர்ஸாக வேலை செய்கிற பிரபலமான ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் ஃபீல்டில் நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், இவங்களை கல்யாணம் பண்ணார். நிறைய கூட பேசி கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணமான அன்னைக்கே, திருமணமான அன்றைக்கே அவங்க மனைவியை தனியாக சந்திக்கும் போது சொல்லிட்டாரு, நான் உன்னை நேசித்தோ உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கோ நான் கல்யாணம் பண்ணலை. மனசாட்சி உறுத்திட்டு. அதனால் முதல் நாளே சொல்லிட்டாராம், நான் வந்து எனக்கு அமெரிக்கா போகணுன்னு ஆசை ரொம்ப நாளா. நீ அமெரிக்காவில் வேலை செய்கிறதுனால ஒன்றை கல்யாணம் பண்ணால் ஓ மூலமாக நான் அமெரிக்கா வந்துடலாம். இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், உன் கூட வாழ்கிறதுக்கு இல்லை. நீ எனக்கு மேலே இறக்கம் வச்சு என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டேன்னா நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், அப்புறம் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க. யாரை நீ கல்யாணம் பண்ணி எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கலாம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி நடந்தால் என்ன நடந்திருக்கா? ராத்திரி ரணக்கள் ஆகிருக்காது, யுத்தமே ஆரம்பிச்சிருக்காது, ஏமாற்றிட்டான், வஞ்சித்தான், யார் வேணு பெரிய குழப்பமே ஆகியிருக்குல்ல. யோசித்து பாருங்கள். அந்த சகோதரி அமைதியாக கேட்டாங்க அவர் சொல்கிறதெல்லாம். கேட்டுட்டு சரி அப்படின்னு அமைதியாகிட்டு யாருக்கும் சொல்லலை, அவங்க வீட்டாருக்கும் சொல்லலை, ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் சொல்லலை. அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற சகோதரி. கணவருக்கு விசாவுக்கு இவங்களே ஒழுங்கு பண்ணி அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. நியூயார்க்கில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவர் ஒரு ரூமில் தங்குவார், இவங்க ஒரு ரூமில் தங்குவாங்க. இவங்க காலையில் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் சாப்பாடு தயார் பண்ணி கணவருக்கு வச்சுருவாங்க. மத்தியான சாப்பாடு தயார் பண்ணி எல்லாம் டேபிள் எடுத்து வச்சு, இது காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நான் டியூட்டி போய்ட்டு சாயங்காலம் தான் வருவேன், நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் வந்த பிறகு இரவு நல்ல சூடாக உணவு செஞ்சு அவருக்கு கொடுப்பாங்க. இவருக்கு வேலையே இல்லை, வீட்டில் தான் சும்மா வேலை தேடுறாரு, கிடைக்கணும்ல, வேலை இல்லை. இவங்க தான் வேலைக்கு போகிறாங்க. அவர் சொன்னார், ஒரு ஷர்ட்டு கேட்டால் 3 ஷர்ட் எடுத்துக்கொண்டு வந்து அழகான காஸ்ட்லியான ஷர்ட்டு கொடுப்பான். ஒரு டிஷர்ட் கேட்டால் 4 டிஷர்ட் வாங்கி கொண்டு கொடுப்போம். எனக்கு ஒரு குறையும் இல்லை, சாப்பாட்டு குறையில்லை, ட்ரெஸ்ஸுக்கு குறையில்லை, எனக்கு ஷூ, ஒரு டைன்னு எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து நான் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் என் பாட்டில் என் ரூமில் இருப்பேன், சும்மா வெளியே சுற்றிட்டு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை கிடச்சி போயிட்டா நான் வேறு என் வாழ்க்கையை பார்த்துக்கலாம், இவள் வாழ்க்கையை பார்க்கட்டும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். சில மாதங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவள் வந்து ஒரு நாள் என்னை முகம் கோணதில்லை, எரிச்சல் பட்டதில்லை, கோவப்பட்டதில்லை. என்கிட்ட ரொம்ப அன்பாக சாந்தமாக என்ன வேணும் அவங்களுக்கு அதெல்லாம் செய்வான். அவ்வளோதான். நான் அவளுக்கு துரோகம் பண்ணிடுறேன், நான் அவளை ஏமாற்றிட்டேன். கல்யாணத்தில் அவ்வளோ ஏமாற்றி துரோகம் பண்ணி இப்படி வந்த போதிலும் கூட யாருக்கும் என்னை பற்றி சொன்னதில்லை கம்ப்ளைண்ட். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் வீட்டாருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அமைதியாக இருப்பாள். ஆனால் ஜெபம் பண்ணுவான். எல்லா சமையலாம் முடிச்சுட்டு ராத்திரியில் போனால் முழங்கால நின்று சத்தமாக பாட்டு பாடி சத்தமாக ஜெபிக்கிறது அவளுடைய பழக்கம். இந்த ஜெப சத்தம் கேட்கும், அவ்வளோதான். சில மாதம் கடந்தது. ஒரு நாள் யோசித்தேன், ஒரு பெக்யூலியராக இருக்காள் இவன், என்கிட்ட சண்டை போடலை, கோவப்படலை, ஒரு நாள் மூஞ்சி காமிக்கலை, எரிச்சல் படலை. நான் ஏன் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லலை, என்னை ஏமாற்றிட்டேன்னு கூட சொல்லலை. என்னை அவ்வளோ ஒரு மரியாதையை கவனிக்கிறா, அன்பாக கவனிக்கிறா, எனக்காக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறான். நான் ஏன் இவருக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும்னு கூட நினைக்கல. இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு பெண் இருக்க முடியுமா? ஏமாத்தின ஒரு ஆளுக்கு இப்படிலாம் நன்மை செய்ய முடியுமான்னு. சரி, இவன் என்ன தான் ஜெபம் பண்ணான்னு பார்க்கலான்னு ஒரு நாள் அவள் சத்தமாக பாட்டு பாடி சத்தமாக ஜெபிப்பாள். அந்த ரூம் பக்கமாக போய் நின்று என்ன தான் ஜெபிக்கிறான்னு கவனித்தேன். அவள் பாட்டு பாடி வசனவாசம் முடிச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா, ஆண்டவரே, என் கணவருக்கு என்னை பிடிக்கலை, அவருக்கு நல்ல ஒரு வேலை கொடுங்க, அவருக்கு பிடித்தமான ஒரு நல்ல மனைவியை கொடுத்து அவர் ஆசீர்வதிங்க. இப்படி யாராவது ஜெபிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த குடும்பத்தை பார்த்தேங்க. அவர் சொன்னார், அவரே பிரதர், அந்த ஜெபம் என் உள்ளத்தை அசைத்து விட்டது. இப்படி ஒரு பெண் ஜெபிக்க முடியுமா? நான் ஏமாத்திருக்கிறேன், அவளை வஞ்சித்திருக்கிறேன், அவன் என்னை பற்றி குறை சொல்லலை, எல்லாம் செய்துட்டு ஆண்டவர்கிட்ட சின்சியராக ஜெபம் பண்ணுறான். என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, அவருக்கு என்னை பிடிக்கலை, அவருக்கு பிடித்தமான ஒரு நல்ல மனைவியை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுறான்.
அதுதான் என் உள்ளத்தை தொட்டது. நான் உள்ள உடைந்து அழுதேன். இப்படி ஒரு பெண்ணா? இதை விட ஒரு நல்ல மனைவி யாருக்கு கிடைக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள ஒரு மனைவியை விட இன்னொரு சிறந்த மனைவி யாருக்கு எங்கே தேட முடியும்? நான் அழுது என்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் உன்னை ஒப்பு கொடுத்து அதன் பிறகு நான் இடத்துல மன்னிப்பு கேட்டு அவளை என் வாழ்க்கை துணையாக ஏற்றேன். இப்போ எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் அந்த சகோதரியை பார்த்தேன், அவங்களுடைய குடும்பத்துக்கே போனேன். நான் ஆச்சரியம். இப்படி ஒரு சாட்சி கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னால்? இல்லை, ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை நான் கேள்விப்பட்டதில்லை, கண்ணால் பார்த்தது. அந்த சகோதரரே என்கிட்ட சொன்னார். அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அந்த மனைவி பிள்ளைகள்லாம் பார்த்தேன். எவ்வளோ ஆச்சரியம்! வசனம், வேத வசனம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. நிறைய மனைவிமார் ஏன் ஆசை, நான் விருப்பம், எதுக்கு நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு யுத்தம் பண்ணுகிற மனைவிமார் தான் அதிகம். உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணுமா? இப்போ மனைவி விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாதா? இப்படிலாம் பேசி குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வர முடியாதம்மா. இப்படியெல்லாம் பேசி குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வராதையா. விட்டு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்பம் வாழ்க்கை மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சேஞ்சஸை கர்த்தர் உண்டாக்குவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியம், அவ்வளோதான். நான் இப்படிலாம் கனவு கண்டனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு, அது நிறைவேறும். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் சாந்தமாக இருங்க. நீங்கள் சண்டை போட்டுலாம் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. நீங்கள் ஃபைட் பண்ணிலாம் நீங்கள் விரும்புகிற மாதிரி வாழ முடியாது. உலக மக்கள் 4 பேசுவாங்க. உனக்காக அப்படி பண்ண இப்படி பண்ண ஃபைட் பண்ண நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ராத்திரி குடிச்சிக்கிட்டு கிடக்குறாங்க பெண்கள். வெளியில் தான் அவங்க பேசுவாங்க பெரிய வியாக்கியானம். ராத்திரி தூங்க முடியாது, நிம்மதி இல்லை. அப்படி தான் நிறைய பேருடைய லைஃபு. வெளியில் மட்டும் ஷோ பண்ணுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை. நீங்கள் விரும்புகிறத விட பெஸ்ட்டாக கர்த்தர் உங்களுடைய கணவரை மாற்றி தருவார், குடும்ப வாழ்க்கையை மாற்றி தருவார். முதல்ல நீங்கள் கொஞ்சம் தங்களை தாழ்த்தணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சகோதரி ஷாக்கிங் தான். ஆனால் அவங்க ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கி அவரை நல்ல கணவராய் கர்த்தர் மாற்றி, ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றி கொடுத்து கண்மனால் குடும்பமே மகிழ்ந்து இருக்கிறாரு. அதனால் வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எனக்கு தாங்க. நான் என் கணவரை எதிர்த்து பேசக்கூடாது, வாயடிக்கக்கூடாது. நான் சாந்தமாக பொறுமையாக சகித்து கொள்ளுகிற இருதயம் தாங்க. நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் வீடு குட்டி மோட்சமாக மாறும். உங்களுடைய கணவருடைய லைஃப் மாறும், மாமியாருடைய உள்ளம் மாறும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையே மாறும். உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த வசனத்தின்படி உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள்.